ரசூல், இப்ப நீ மூசாவாயிட்ட. அசத்து. அம்மா. மூசா 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 என்ன அத்தை? மூசா என்னப்பா என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. என்னால முடியல. ஒரு கமலத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே என்னோட உயிர் போய் உயிர் முதிருச்சு. அதனாலதான் எனக்கு சக்தி இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்க கூட சாகர வரைக்கும் இருந்துடலான்னு வந்துட்டேன். மூசா, என்ன பேசுற நீ? உனக்கு சக்திகள் திரும்ப கிடைச்சாதான் நாம மறுபடியும் பூதலோகம் போக முடியும். அந்த மைதீனை விரட்டிட்டு நாம பூதலோகத்தை ஆள முடியும். இப்படி சொல்லி சொல்லிதான் ஆரம்பத்துல இருந்து என் குழந்தைய பாடப்படுத்திட்டு இருக்கீங்க. அவளுக்கு சத்தியம் வேணா ஒண்ணு வேண்டாம். என் குழந்தை என் கூட கடைசி வரைக்கும் இருந்தா அதுவே எனக்கு போதும். இனிமேல் என் மகனை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ராணி, நான் பட்டத்துக்காகவோ பதவிக்காகவோ இதை நான் சொல்லல. இது நம்ம கடமை. கடமை கடமை என்ன பெரிய கடமை? பட்டதெல்லாம் போதும். இனிமே மூசாவை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஆயிஷா, நீ கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவங்க ரெண்டு பேரும் சொல்றது சரிதான். இனிமே மூசா அனுப்ப நானும் சம்மதிக்கவே மாட்டேன். டேய் ஜிலா, அப்பா வேணாம், விட்டுடுங்க. வாடா. அம்மா ராணி வா. ஆயிஷா, என்ன இது? இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாரும் ஒரே சமயத்துல பல்ட்டி அடிக்கிறாங்க? மூசா கூட திரும்பி வந்துட்டான். இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குமோ? அப்புறம் படி, தலையை திருப்படி. சுஜா, நான் கிளம்புறேன். பாட்டி பார்த்து. என்னங்க மத்தியானம் சாப்பாடு? நான் வீட்டுக்கு வந்துடுறேன், எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்க. அப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். நாங்களும் கிளம்புறோம்ப்பா. கிளம்புறீங்களா? எங்க கிளம்புறீங்க? என்னடா அது இப்படி கேட்டுட்ட? நம்ம வீட்டுக்கு தான். இங்க வர்ற அவசரத்துல அப்படியே போட்டது போட்டபடி வந்துட்டோம்ல. அம்மா, நீங்க அங்கேயும் நாங்க இங்கேயும் தனித்தனியா இருக்கணுமா? பேசாம நீங்களே இங்க வந்துருங்களே. அது சொந்த வீடுப்பா, நம்ம வீடு. இது வாடகை வீடு. நீ தான் அங்க வரணும். அதெல்லாம் முடியாதுங்க. இங்க பாரு சிவா, இப்ப இருக்கிற நிலைமையில யாரும் எங்கேயும் நகரவே முடியாது. உமா இப்பதான் காலேஜ்ல சேர்ந்திருக்கா. அவ படிப்பு முடிஞ்சு அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யார் வேணா எங்க வேணா போலாம். இப்போதைக்கு உமா தான் ப்ராப்ளம். உமா இருக்கிறதுனால யாருக்கு என்ன இடைஞ்சலத்தை? யாருக்கு இடைஞ்சலா? எல்லாருக்கும் தான். குறிப்பா உனக்கு தான். என்னப்பா சொல்றீங்க? அது அங்கிருந்தா எங்களுக்கு இடைஞ்சல், இங்கிருந்தா உங்களுக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உமா அங்கிருந்து காலேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம்னு ஃபீல் பண்ணுறா. அதை சொல்ல வந்து எதையோ வழக்கம் போல் ஒன்றில் ஆரம்பித்து இன்னொன்று முடிக்கிறது என் வேலையாக போச்சப்பா. ஆமாம் மாமா, காலையில் 5 மணிக்கு எழுந்து குளிச்சு 2 பஸ் பிடிச்சி காலேஜுக்கு போகணும். சாயந்தரமும் இதே நிலைமை தான். படிக்கிறதே நிறுத்திடலான்னு ஒரே வெறுப்பா இருக்கு. இனிமே தாம உனக்கு படிப்பு ஆரம்பம், காலேஜ் படிப்பு. அதைத்தான் சொல்கிறேன். அதுக்காவது யாராவது படிப்பை நிறுத்துவாங்களா? சிவா, உமாவோட காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு. படிப்பு முடிகிற வரைக்கும் இவ இங்க இருந்தே காலேஜுக்கு போயிட்டு வரட்டும். நாங்களும் கூடிய சீக்கிரமே அந்த வீட்டை வித்துட்டு பக்கத்துலயே இன்னொரு வீடு வாங்கிடுறோம். அப்புறம் எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். என்னப்பா மறு சிந்தனையா? அவ ஒரு ஓரமா உட்காந்து படிச்சுட்டு காலேஜுக்கு போக போறா. லீவு நாளும் பொண்டாட்டிக்கு கூட மாட ஒத்தாசி இருந்துட்டு போறா. உனக்கு வேண்டான்னா விட்டுருப்பா, அவ எங்க வீட்ல இருந்தே போய்கிட்டோம். வேண்டான்னு சொல்லக்கா, உமாவுக்கு இங்க. ஏங்க யோசிக்கிறீங்க? அத்தை, நீங்க உமாவை இங்கே விட்டுட்டு போங்க. அவ இங்கிருந்தே காலேஜ் போட்டும், நான் பாத்துக்கிறேன். மருமகன்னா இப்படி இல்ல இருக்கணும். அத்தை மனசை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. சரி, உமா இங்கிருந்தே காலேஜுக்கு போட்டோம். நான் ஆபீஸ் கிளம்புறேன். வரேன்ப்பா. வரேம்மா. வரேன்க்கா. கொஞ்சம் என் கூட வா. வந்த வேலை முடிஞ்சதுமா? எப்படியா கவுத்துருமா அவனை? அம்மா சக்சஸ்மா. பாதி தாண்டி சக்சஸ் ஆயிருக்கு. இன்னும் மீதி வேலை நல்லபடியா நடக்கணும்.
நானே யோசிக்கிறேன், நீ ஏன் அவசரப்படுற? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உமா யாரு? உங்க கூட பிறந்த அக்கா பொண்ணு தானே. அவங்களுக்கு ஒண்ணுன்னா யார் இருக்காங்க? நாம தானே செய்யணும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நெருடலா தான் இருக்கு. ஒன்னும் குழப்பிக்காம நீங்க நல்லபடியா ஆபீஸ் போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். சரிங்க. சுஜா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, உட்காரு. கைய விடுங்க. வயசு பொண்ணு ஒருத்தி வீட்டுல இருக்கா, அது ஞாபகம் இருக்கட்டும். அதனாலதான் உமா அவங்க தங்க வைக்கிறத பத்தி அப்பவே நான் யோசிச்சேன். நீ தான் சரின்னு சொல்லிட்ட. அதுக்கு இல்லைங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம சந்தோஷத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அவளுக்கு காலேஜ் பக்கமா இருக்கிறதுனால தானே இங்க இருக்க ஆசைப்படுறா. இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா சொந்தம்னு சொல்லிக்க நாம எதுக்கு இருக்கோம்? நாமளும் அவளை தங்க சொல்லியாச்சு, அவளும் இங்க தங்கிட்டா. இன்னும் என்ன யோசனை? இப்ப அவளுக்கு தனி ரூம் ஒண்ணு வேணும். எந்த ரூம் கொடுக்கலாம் சொல்லுங்க? எந்த ரூம் கொடுக்கறதுன்னு நீயே முடிவு பண்ணு. ஓஹோ, எனக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்து காலேஜ் நேரம் போக மீதி நேரம்லாம் ரூம்லயே அடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? அது நடக்கவே நடக்காது. இருங்க வர. நானே டென்ஷன்ல இருக்கேன், சுமாரு. மாமா, எனக்கு தூக்கம் வருது, எங்க படுக்கிறது? ஓ மாமா மடியில படுத்துக்கோ. ஏய், சும்மா விளையாடாத. வேணா உமாவுக்கு சந்தியா ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருவோமா? ஆஹா, புது இடத்துல எல்லாம் எனக்கு தனியா படுத்தா தூக்கம் வராது. நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய், என்ன சுஜா? என்ன பாக்குறீங்க? நீங்க படுக்கலையா? உங்களுக்கு தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் வருதுப்பா. என்ன வெளியில போய் படுத்துக்க போறியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டு கடைசியா நம்மளை பிரிச்சுட்டாங்க. நாம ஏன் இப்படி குழம்பணும்? இங்க இருக்கிறது மூசாவா இல்லையான்னு மாய கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. உள்ளதை உள்ளபடி காட்டும் மாய கண்ணாடியே, இப்போது நான் மூசாவை பார்க்க வேண்டும். அவன் எங்கு இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை காட்டு. கிழவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டானே, இப்ப என்ன பண்றது? மூசா காட்டில் இருக்கிறான். அப்படியானால் மூசா உருவத்தில் இங்கு இருப்பது யார்? மைதீன், உன் பூச்சாண்டி வேலை என்னிடம் பலிக்காது. இதோ இப்போதே கண்டுபிடிக்கிறேன். அச்சச்சோ, கூப்பிடுறானே. தாத்தா கூப்பிட்டீங்களா? யாருக்கு? யாரா தாத்தா? யாரா நீ? சொல்றா. நான் மூசா. நீ மூசாவா? நீ யாருன்னு இப்ப நான் சொல்றேன். ஏய் ரசாக், நீ எந்த உருவத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. இங்க எதையும் உன்னால பண்ண முடியாது. மூசா, மூசா, மூசா,
மூசா ஆ? இவ எப்படிங்க இங்கே வந்தா? காட்டிலிருந்து திரும்பி வந்த மூசாவை கண்ணே மணியேன்னு கொஞ்சினீங்கல்ல, நீங்க கொஞ்சின மூசா இவன் தான். அடப்பாவி, அப்ப நம்ம மூசா எங்கப்பா? அவன் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா தான் இருக்கான். நம்மள ஏமாத்திட்டா, விடாதீங்க, புடிங்க. ஆமாப்பா, புடிச்சு வதங்கப்பா. அடப்பாவி, மூசா நினைச்சோம், நம்மள ஏமாத்திட்டு போயிட்டானே. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இனிமேலாவது நான் சொல்றதை கேளுங்க. போய் அவங்கவங்க வேலையை பாருங்க, போங்க. ஆ, வாங்க. அமைச்சரே, ஓய் அமைச்சரே, இன்று ஏன் ஒரு சுரத்தின்றி காணப்படுகிறீர்? அரசர் சம்பளமே தரவில்லையே. இவ்வளவு ஏன் அந்த புறத்தில் குழப்பமாகவே இருக்கிறது. வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் ஐயா, அரண்மனை காவலனிடம் கடன் வாங்கும் கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். அரசாங்கம் என்றாலே அப்படித்தான். அமைச்சர்களாகிய நமக்கே இந்த கதி என்றால் நமது பூதலோகத்தில் உள்ள பொது பூதங்களை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த லட்சணத்தில் அலாவுதீனை அழிக்க நாம் யோசனை சொல்ல வேண்டுமாம். யோசனை என்ன விளையாடுறாரா? அரியணையை அடைகாத்து வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல் இருக்கு. அரசர் நமக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பிச்சா என்ன? அமைச்சரே, உமக்கு உயிர் மேல் ஆசையே இல்லையா? பூலோகத்தில் இப்பொழுதெல்லாம் புயலும் பூமி அதிர்ச்சியுமாக அல்லோகலப்படுகிறது. இப்பொழுது பார்த்து நீர் பூலோகம் செல்ல ஆசைப்படுகிறீரே. பேசாமல் அவைக்கு வந்தோமா, நாற்காலியை தேய்த்தோமா என்று இரும். மன்னர் வந்து விட்டார். எல்லோரும் அமருங்கள். என்ன அமைச்சர்களே, குழு குழுவாக குமரிக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் பூலோகம் போன ரசாக்கை பற்றி தானே? அதுவே தான். அதை தவிர பேச வேற என்ன இருக்கிறது? வேற என்ன இருக்கிறது? ஆமாம், அலாவுதீனை அழிக்கும் வரை உங்கள் யாருக்கும் எந்த முக்கிய வேலையும் இருக்கக்கூடாது. பூலோகம் சென்ற ரசாக்கிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லையே மன்னா. அசந்த நேரத்தில் அலாவுதீன் குடும்பத்தை அழித்துவிட்டு வெற்றி செய்தியை நேரடியாக வந்து சொல்ல போகிறானோ என்னவோ. ஒருவேளை ரசாக்கை அலாவுதீன் சிறை வைத்திருந்தால்? உமது சந்தேக புத்தியை சபைக்கு வரும்போது வெளியே விட்டு வாருங்கள். நேரும் உமது சந்தேகங்களும். ஒரு முறையாவது நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? ஒரு முறையாவது நான் சொன்னது தோற்று இருக்கிறதா மன்னா? அதெல்லாம் எதேச்சியாக நடந்தது. இல்லை, எதிர்பார்த்துதான் நடந்தது. நான் வெற்றி பெறவே கூடாது என்பதுதான் உமது எதிர்பார்ப்பா? இல்லை மன்னா, நல்லது நடக்க வேண்டும் என்ற ஆவல். நீர் இன்னும் அலாவுதீனுக்கு ஆதரவாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறீர். மன்னா 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 மன்னா, வெற்றிக்கனியை பறித்து விட்டாயா? மாமன்னர் மன்னிக்க வேண்டும். அலாவுதீன் வீட்டில் சில தினங்கள் தான் என் நடிப்பு எடுபட்டது. பிறகு சாயம் வெளுத்து விட்டது. சரி, செய்தி எதுவாக இருந்தாலும் இங்கே சபையில் கொட்ட வேண்டாம். அத்தாணி மண்டபத்தில் அந்தி சாயும் பொழுது சந்திப்போம். சபை கலையலாம். இது எனக்காக கலைக்கப்பட்ட சபை. மைதீன், உன்னை நான் விட மாட்டேன். மைதீன், ரசாக், அரசர் ஏன் ஆலோசனையை அவையிலிருந்து அத்தானி மண்டபத்துக்கு மாற்றினார்? உடனிருப்போர் மீதான உறுதித்தன்மையை மன்னர் சந்தேகிக்கிறார். அப்துல் பேச்சும் போக்கும் சமீப காலமாகவே சரியாக இல்லை. அவர் கையும் களவுமாக பிடிபடும் வரை கண்மறைவாக ராஜ ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓஹோ, அப்படியா? ஆம், நீயும் அப்துலிடம் ஜாக்கிரதையாக இரு. மன்னர் வருகிறார். பாருங்கள் மன்னா, அமருங்கள். மன்னனாக இருந்தும் மறைவான இடத்திலிருந்து பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கி விட்டார்கள் துரோகிகள். சரி, சொல் ரசாக், அலாவுதீன் வீட்டில் என்ன நடந்தது? நான் மூசாவாக மாறி
வீட்டிற்குள் போனேன் மன்னா. அலாவுதீனை தவிர மற்றவர்களுக்கு மூசா மேலுள்ள பாசம் கண்ணை மறைத்து விட்டது. அவர்கள் எல்லோரும் என்னை மூசாவென்றே நம்பினார்கள். ஆனால் அலாவுதீனுக்கு மட்டும் ஏதோ ஒரு நெருடல். அப்படியா? அலாவுதீன் மாயக்கண்ணாடியில் என்னை பார்த்து ரசாக் என்று கண்டுபிடித்து என் முகத்திரையை கிழித்து விட்டான். பிறகென்ன, நால்வரும் சேர்ந்து என் உயிரை பறிக்க வந்தனர். உயிர் பிழைத்தால் போதும் என்று நான் ஓடி வந்து விட்டேன். இம்முறையும் தோல்வியா? ஆனால் சில தகவல்களை சேகரித்து வந்திருக்கிறேன் மன்னா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன தகவல்களை சேகரித்து வந்தாய்? மூசா இப்போது அந்த குடும்பத்தில் இல்லை. அப்படியா? அவன் எங்கு போனான்? சாப விமோச்சனம் அடைந்து இழந்த சக்திகளை மீட்பதற்காக அற்புத கமலங்களை தேடி கனகமலை காட்டிற்கு போயிருக்கிறான். அப்படியா? ஆம் மன்னா. அது மட்டுமல்ல, 3 கமலங்களில் முதல் கமலமான சொர்ண கமலத்தையும் எடுத்து விட்டான். இன்னும் சேத ஆத்ம கமலங்களையும் எடுத்து பாதாள பைரவிக்கு பாத பூஜை செய்துவிட்டால் அவன் முன்போலவே சகல சக்திகளையும் பெற்றவனாகி விடுவான். இல்லை, மூசா சக்திகளை பெறக்கூடாது. நான் விட மாட்டேன். அவன் சாமானியனாக இருக்கும் போதே சாகடிக்க வேண்டும். காட்டில் அவன் காலடிபட்ட மண் கூட இருக்கக்கூடாது. அவனை சாகடிக்க இதுவே சரியான தருணம். இதோ இப்போதே ஒரு வீரியமான அழிவு சக்தியை உருவாக்குகிறேன். மூசாவை அழிக்க காட்டுக்கு அனுப்புகிறேன். வணங்குகிறேன் மன்னா. ஆணையிடுங்கள் அரசே, அடிபணிய காத்திருக்கிறேன். ஆற்றல் மிக்க அடிமை சக்தியே, கனகமலை காட்டில் அற்புத கமலங்களை தேடி மூசா போய்கொண்டிருக்கிறான். அவன் உன் கண்ணில் பட்டதும் ஒரு அடி கூட முன்னேற விடாமல் அவனை அழித்து விடு. வெற்றியுடன் திரும்பி வா. உத்தரவு மன்னா. அழிந்தான் மூசா. நிராயுதபாணியாக நிற்கும் மூசாவை இந்த அழிவு சக்தி அழித்துவிடும். விடக்கூடாது, விடவே கூடாது.